ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம எந்தெந்த டீம் பற்றி பார்க்க போகிறோன்னா சிஎஸ்கே vs கேகேஆர். இந்த மேட்ச் எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா சென்னை சேப்பாக்கத்தில் நடக்குது. இங்கே இந்த பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 192 ரன்ஸ். ஓகே, சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 5 மேட்ச்சில் 5 மேட்ச்சில் 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. கேகேஆர் பார்த்தீங்கன்னா 5 மேட்ச்சில் 5 மேட்ச்சுமே தோற்றுருக்காங்க. தொடர்ந்து தோற்று தான் வந்துட்டுருக்காங்க. பார்க்கலாம். ஸோ நம்ம இங்கே வந்து ஸ்பேசஸ் பார்த்தீங்கன்னா 34 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா 19 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம வின்னிங் ஃபேக்டர்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பவர் பிளேயர் வந்து 1 to 6 ஓவர்ஸில் 55 ரன்ஸு அடிச்சிடணும். செகண்ட் ஸ்பேஸில் 35 ரன்ஸு வந்துடணும். தேர்டு பேஸில் பார்த்தீங்கன்னா 45 to 50 ரன்ஸு அடிச்சிடணும். லாஸ்ட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 50 to 55 ரன்ஸ் வந்துடணும். ஸோ இதுதான் நம்மளோட வின்னிங் பேட்டர்ஸு. இந்த வின்னிங் பேட்டர்ஸை யார் கிளிக் பண்ணுறாங்களோ அந்த டீம் வின் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. சரி வாங்க, நம்ம சிஎஸ்கேவோட லைனப் நம்ம பார்த்துடலாம். யார் யார் ஆடுவாங்க. சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், ஆயுஷ் மாத்ரே, சர்ஃப்ராஸ் கான், சிவம் துவே, டவால் பிராவிஸ், ஜேமி ஓட்டன், நூர் அகமது, அன்சுல் கம்போஜ், குர்பதீன் சிங், கலீல் அகமது. இதுதான் சிஎஸ்கேவோட லாஸ்ட் மேட்ச். பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ஒரு 100 அடித்து பயங்கரமாக வின்னிங்க்கு ஒரு முக்கியமான ஒரு த்ரெட்டிங்காக இருந்திருக்காரு. ருத்ராஜ் கெய்க்வாட் மாட்டிக்கு அவர் நல்லா ஆடக்கூடிய பிளேயரு. எனக்கு இந்த மேட்ச்க்கு ஆடுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, பார்க்கலாம். ஆயுஷ் மேத்ரி நல்லா ஒரு சூப்பராக பேட்டிங் ஆடிருக்காரு. சர்ஃப்ராஸ் கானும் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். சிவந்துமே கடைசி வந்து 2-3 ஓவர் வந்தாருன்னா நல்லா ஒரு 6-4 அடித்து நல்லா ஒரு ஆக்சிலேட்டர் பண்ணக்கூடிய பிளேயரு. டவால் பிராவிஸ் லாஸ்ட் மேட்ச் இறங்குவார் பார்த்தோம் நான், பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் இறங்க முடியல. அதுக்கு முன்னாடி சிவந்து வந்து ஆடிட்டார். பார்ப்போம் இந்த மேட்ச் அவர் ஆடுறாரான்னுட்டு. ஜேமி ஓட்டன் சூப்பராக 4 விக்கெட் எடுத்து மேட்ச்சுக்கு ஒரு கீ ஃபேக்டராக இருந்திருக்காரு. 100 அகமதுக்கும் அந்த ஸ்பின் வந்துச்சுன்னா அவர் நல்லா போட ஆரம்பிச்சிருவார். அன்சுல் கம்போஸ் சூப்பராக போட்டார். குர்பதீன் சிங் அவரும் நல்லா போட்டார். கலீல் அகமதுக்கு தான் கொஞ்சம் இதாக மாட்டிக்கு, ஸ்விங் ஆக மாட்டிக்கு. பார்ப்போம் அவர் என்ன பண்ணுறாருன்ட்டு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட டீம் லைனப் நம்ம பார்த்துடலாம். அஜின்கே ரஹானே, ஃபின் அலன், கேமரான் கிரீன், அங்கிரேஸ் ரகுவன்சி, ரிங்கு சிங், ரமன்தீப் சிங், சுனில் நாராயண், அனுகுல் ராய், ரோமன் பவுல், வைபவ் ஹராரா, கார்த்திக் தியாகி. இவங்க இதில் கீ ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் ஃபஸ்ட் ஓப்பனிங் பேர் ஃபின் அலன், அஜின்கே ரஹானே நல்லா ஆடக்கூடிய, அஜின்கே ரஹானே ஒரு கன்சிஸ்டன்சியாக ஆடக்கூடிய பிளேயரு. கேமராக்கு ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரு. பட் பவுலிங் தராங்களான்னு தெரில. அங்கிரீஸ் ரகுவன்சி சூப்பராக ஆடக்கூடிய பிளேயரு. ரிங்கு சிங் லாஸ்ட் ஃபினிஷிங் ரோல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரு. சுனில் நாராயண் சூப்பராக பவுலிங் போடக்கூடிய ஒரு பிளேயர். ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி நல்லா ஒரு கலக்கக்கூடிய பிளேயர். வைபவ் ஹராரா சூப்பராக பவுலிங் போடுவார். லீடிங் விக்கெட்டில் இருக்கார். பார்ப்போம். அன்சுல் வைபவ் ஹராரா நல்லா 5 விக்கெட் எடுத்திருக்காரு இந்த சீசனில். ஸோ இதுதான் நம்ம வின்னிங். இது பார்த்துடலாம். கேம் சேஞ்சஸ் யாரும் பார்த்துடலாம். கேம் சேஞ்சஸ்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு வந்து ஆயுஷ் மாத்ரே, கேகேஆருக்கு வந்து அஜின்கே ரஹானே. வின்னிங் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே 55%, கேகேஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45%. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.